வவுனியா கூமங்குளம் பகுதியில் நேற்று இரவு போக்குவரத்து போலீசார் துரத்திச் சென்றமையால் நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகியுள்ளதாகவும் இதனால் அப்பகுதியில் மக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமையினால் அந்த பகுதியில் பெரும் அமைதியின்மை ஏற்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நேற்று இரவு 10 மணி அளவில் கூமங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் 2 மோட்டார் சைக்கிளில் போலீசார் வந்துள்ளனர். இதன்போது அவ்வீதியில் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் ஒருவரை துரத்திச் சென்றதுடன் அவரது வாகன சக்கரத்தில் தடை ஒன்றினால் தடையினை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் நிலைமை தடுமாறி கீழே விழுந்த குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனை அவதானித்த இளைஞர்கள் மற்றும் ஊர் மக்கள் ஆத்திரமடைந்து போலீசாரின் 2 மோட்டார் சைக்கிளையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர். அடாவடியான இச்செயற்பாட்டிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்ததுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைப்படுத்தி வைத்தனர். இதனால் குறித்த பகுதியில் குழப்ப நிலைமை ஏற்பட்டது. உயிரிழந்தவரின் சடலத்தை அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த இளைஞர்கள் நீதிபதி இங்கு வர வேண்டும், வந்த பின்னரையே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என தெரிவித்தனர். இதனால் போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது. இளைஞர்களின் செயற்பாட்டினால் தடுமாறிய போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர். இந்த நிலையில் வவுனியா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்ததுடன் கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் போலீசார் மீது நம்பிக்கை இல்லை, நீதிபதி இங்கு வர வேண்டும் என விடாப்பிடியாக நின்றனர். இதனால் குறித்த பகுதியில் கலவரம் ஒன்று ஏற்படுவதற்கான நிலைமை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மரணம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்தார். இதனையடுத்து பொதுமக்களின் கடும் எதிர்ப்பிற்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டு போலீசாரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதற்கு எதிர்ப்பினை வெளியிட்ட பொதுமக்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உயிரிழந்தவர் கூமங்குளம் பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய ராமசாமி அந்தோணி பிள்ளை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அவரது சடலத்திற்கு அருகில் போலீசார் ஒருவரின் பெயர் பொறிக்கப்பட்ட இலச்சினை ஒன்றும் காணப்படுகின்றது. குறித்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெருமளவு போலீசார் குவிக்கப்பட்டதுடன் விசேட அதிரடிப்படையினர் கழக தடுப்பு போலீசாரும் வரவழைக்கப்பட்டிருந்தனர்.